ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் எபிசோட் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, அப்புறம் அந்த கமெண்ட்ஸ்லேயுமே அவங்களோட ஒப்பீனியன்ஸை ரொம்ப ஓப்பனாக என் கூட ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அதுவும் நம்மளோட இந்த ரீசெண்ட் வீடியோஸ் அந்த சிண்ட்ரெல்லா சௌந்தர்யா பற்றி போட்ட சிண்ட்ரெல்லா வீடியோவாகட்டும், அப்புறம் ஒய் நாட் ஜாக்லின் அஸ் அ டைட்டில் வின்னர்னு போட்ட வீடியோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகிருக்கு. அதில் என்னோடய தாட்ஸும் நிறைய பேரோட தாட்ஸும் ஒத்து போகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்லேருந்தே அதுதான் டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் இதை நியூட்ரலாக என்னோடய ஒப்பீனியன்ஸ் எடுத்து வைக்கிறேன். முத்துக்குமே நான் முத்துவோட ஃபேன்ஸ்க்கு மேலே கோவம் இருந்தால் இப்போ அதில் ஒருத்தர் முத்து கூட டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு. எனக்கு டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத விட அதுக்கு யார் டிசர்விங் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து தான் சரி வியூவராக நான் பார்க்கணும் அப்படின்னும் போது முத்துவை விடவும் ஜாக்லின் அதுக்கு டிசர்விங் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ப்ளஸ் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தீபக்கோட அன்ஃபேர் எவிக்ஷன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது அது நான் என்னோட வீடியோவில் அது ஃபேர் அன்ஃபேர் அப்படிங்கிறத மாரி அவர் ஒரு சேஃப் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்ன்னு வரவங்க சேஃப் பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க டிசர்விங் அதாவது டிசர்விங் டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்காக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் இத்தனை சீசன் நான் பார்த்ததில். ஸோ சேஃப் பிளேயருங்கிறது அந்த வீக்கில் இப்போ சத்யா மாதிரி ஆளுங்கள்லாம் சேஃப் பிளேஸ்னு ஆமாம் ஓகே அவங்களையும் ஆப்வியஸாக ஒத்துக்கிறாங்க சேஃப் பிளேஸ்னு. அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் அங்கே தள்ள முடியுமோ இல்லை எத்தனை வாரம் தள்ள முடியுமோ தள்ளிட்டு வெளில போயிடுறாங்க. அப்படி ஆடிட்டிங்கன்னா ஓகே. பட் ஆனால் நீங்கள் சேஃப் பிளேயராகவும் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு டைட்டில் வின்னிங்கும் கிடைக்கணும். இல்லைனா டாப் 5க்குள்ளேயும் வரணும்னு நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அது அன்ஃபேர் கேம் தான். அப்படின்னா அதே சேஃப் பிளேயர் முத்துவும் நிறைய இடத்துல ஆடி இருக்காருன்னா அது கேர்ள்ஸில் நிறைய பேர் ஆடாததுனால தான் நிறைய பேர் வெளில போயிருக்காங்க. அப்படின்னா அவங்க அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் முத்து மாதிரி ஆளுங்களோ தீபக் மாதிரி ஆளுங்களோ இல்லைனா பாய்ஸ் டீமில் இன்னும் நிறைய பேர் அருண் உட்பட ஸ்டார்டிங்லலாம் அவர்லாம் ஆள் அட்ரஸே இருக்கிற இடமே தெரியல. ஏன்னா முத்து மட்டும் தான் ஸ்டார்டிங்லேருந்து தெரிகிறாரு பாய்ஸ் டீமில். ஸோ அது பாய்ஸ் டீம் வெஸ் கேர்ள்ஸ் டீம்னு எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் எடுத்துட்டாலுமே இவங்க மைண்டுக்குள்ளே பாய்ஸ் டீம் வெஸ் கேர்ள்ஸ் டீமாக தான் அந்த கேமை கொண்டு போனாங்க. முக்கியமாக பாய்ஸ், அது தீபக் உட்பட அருண் உட்பட. ஏன்னா அவங்க அருணாச்சும் பரவாயில்ல, முத்து ஏதோ ஒரு இடத்துல கேள்வி கேட்டார், அவருக்கான பிளேவை வைக்கணும்னு முத்துக்கு எதிராக நிறைய இடத்துல அந்த பிளேவை வச்சார் நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிலாம். ஆனால் அருண் கிட்டேயோ விஷால் கிட்டேயோ இல்லைனா தீபக் கிட்டேயோ இல்லை சத்யா கிட்டேயோ முத்து அவரோட பிளேவை வைக்கவே இல்லை அப்படிங்கிறதா விஷயம். அதுக்கு பதிலாக அவர் எங்கெல்லாம் வச்சார்? கேர்ள்ஸ் கிட்ட மட்டும்தான் வச்சார். ஸோ இவரோட வீராப்லாம் கேர்ள்ஸ் கிட்ட தானா அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக இருந்தால் கேர்ள்ஸ் அதை அப்படி பண்ணவே இல்லை. அவங்க கேர்ள்ஸ்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால தான் ஸ்டார்டிங் யூனிட்டி இல்லைன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேமுன்னு ஆனதுக்கப்புறம் பாய்ஸ்கிட்டையும் அவங்களோட எஃபோர்ட் எவ்வளோ பொட்டென்ஷியல் கொடுக்க முடியுமோ நாமினேஷன் ப்ராசஸில் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு சொல்கிற ப்ராசஸில் எல்லாமே அவங்களோட ஒப்பீனியன்ஸை அவங்க எடுத்து வச்சாங்க. அப்படின்னும் போது ஆப்வியஸாக குரூப்பிசம் ஃபார்ம் ஆச்சு. அது பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் அப்படின்னும் போது பாய்ஸ் டீம் கூட தான் கேர்ள்ஸ் பாய்ஸ் டீமுக்குள்ளே தான் அந்த ட்ராப்பில் போய் கேர்ள்ஸ் மாட்டினாங்களே தவிர, ஆனால் கேர்ள்ஸ் எல்லாம் அந்த ட்ராப்பில் மாட்ட வச்சு நிறைய ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் வெளில போனது தான் எனக்கு இந்த சீசனில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எனக்கு ஏற்றுக்கவே முடியாத விஷயமா இருக்குது. எனக்கு முத்து கூடவும் பாய்ஸ் டீம் கூடவும் இருக்கிற முரண்பாடாக இருக்குது. அப்படின்னா இத்தனை சீசன் அந்த குரூப்பிசம் இல்லையானா இத்தனை சீசன் அந்த குரூப்பிசம் இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடுவாங்க. ஒரு நாமினேஷனோ இல்லைனா அது மாதிரி வரும்போது ஏதோ ஒரு இடத்துல டேரெக்டாகவும் இன்டெரக்ட் போன சீசன் மாயா பூர்ணிமாலாம் கூட ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த நாமினேஷன் ப்ராசஸில் டிஸ்கஷன் நடக்கும். இல்லைனா அதை டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் பண்ணுவாங்க. மற்றவங்களை கார்னர் பண்ணுவாங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து கார்னர் பண்ணுறதுலாம் நடக்கும். ஆனால் இந்த சீசனில் என்னாச்சு அப்படின்னா இது ஸ்டார்டிங்லேருந்தே பாய்ஸ் டீம் மிஸ் கேர்ள்ஸ் டீம்னு ஒரு கான்செப்டை பிக் பாஸ் உருவாக்கி அதுக்கப்புறம் அதை நடுவில் எடுக்க போய் அந்த கோடு மூலமாக ஒரு டாஸ்க்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த கோடே இல்லைன்னு ஒரு கேம் மாறும்போது இதில் ரொம்ப ஃபேவரட்டிசமும் குரூப்பிசமும் மிக்ஸ் ஆகி அந்த கேமோட எத்திக்ஸ் எல்லார்கிட்டையுமே இல்லை அப்படிங்கிறத விட ஒரு சிலர்கிட்ட இருந்தது. அவங்க முக்கியமாக ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் அவங்க கேர்ள்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மட்டும்தான் நாமினேஷன் ப்ராசஸில் வந்தாங்க, வெளியவும் போனாங்க. சேஃப் பிளேயர்ஸாக இருந்தவங்களோ இல்லை ஜால்ரா கூட்டத்துக்கு கூட சேர்ந்து ஜால்ரா போட்டவங்களோ இப்போ தீபக்லாம் வெளில போனது பார்த்திங்கன்னா முத்துக்கு ஜால்ரா போட்டதுனால தான் வெளில போனார் அப்படின்னு சொன்னால் அதே ஜால்ராவை முத்துக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் எல்லாரும் வெளில போயிட்டாங்க. ஸோ முத்துவும் அந்த வீட்டில் ஒரு கண்டஸ்டன்ட் தானே. ஏன் முத்து எதிர்த்து யாருமே நிற்கவே இல்லை? ஏன் இப்போ ஃபேட்மேன் சார் உள்ளே வந்துமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா முத்து நம்ம அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அந்த ஸ்வாப் ஆகிறது அந்த பிக் பாஸ் கொடுக்குறாரு இல்லைங்களா அந்த டாஸ்கில் முத்துவை டச் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் ரன்னராகவோ வின்னராகவோ வாய்ப்பு இருக்க தீபக்கையும் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்துவையும் தீபக்கையும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் தானே ஃபேட்மேன் சார் அடித்தார். அப்படின்னா அது அவர் மட்டும் அடித்தாருன்னா அவரும் ஒரு லீடர்ஷிப் ஃபார்ம் பண்ணி குரூப்பிசம்குள்ளே தான் அதை பண்ணாருன்னா அதுக்குள்ளே மாட்டினதுலாம் சாச்சனாவோ சுனிதாவோ வர்ஷினியும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில்
இந்த இடத்துல ஆம், இது 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 என்ன சொல்றது? இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு குரூப்பிசம் வந்து ஒரு கேம் விட்டு நீங்க வெளில போயிட்டு திருப்பி எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸா வரீங்க. திருப்பி உங்களுக்கு ஒரு கேம் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்க அப்டின்னா, நீங்க அந்த டாப் 5க்குள்ள வரதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா, நீங்க ஆப்வியஸா அந்த டாப் 5ல உங்களுக்கான மைண்ட்ல யார வச்சிருக்கீங்களோ, அது இண்டிவிஜுவல் கேமா நீங்க ஆடணும் அப்டின்றத விட, சரி ஓகே எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் கூட சேர்ந்து ஆடுறீங்க அப்டின்னாலுமே, நீங்க எல்லாருக்கும் ஈக்குவலா தானே அந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னா, ஆப்வியஸா முத்துவ விட்டுட்டோம், தீபக்க விட்டுட்டோம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதும், ஆப்வியஸா தீபக்கு கூட இல்ல. முத்துவ விட்டுட்டு தான் பண்ணுவேன்னு அப்பட்டமா நீங்க சொல்றதும், முத்துக்கு பிஆர் வேல தான் பண்ணுவேன். இல்லன்னா அது வேலைய தான் நான் வெளிலயும் பண்ணேன், இங்கேயும் பண்ணேன். ஏன்னா முத்துவ பிராண்ட் பண்ணதே நான் தான். அப்படிங்கிற ஒரு வார்த்தைய லைவ்ல நைட் டைம்ல இவரு வந்து ரவி சார் வந்து யார்கிட்ட சொல்றாருன்னா, தீபக் கிட்ட, முத்து கிட்ட, சுனிதா கிட்ட. இது எந்த வகையில ஃபேர் ஆகும்? பிக் பாஸ் அவ்ளோ வந்து வார்ன் பண்ணதுக்கு அப்புறமும் ரவி சார் இத பண்றது பிக் பாஸ் டீம் இதை பார்க்கலையா இதை ஏன் கண்டுக்கல அப்படின்னா இதெல்லாம் எபிசோடில் வரவே இல்லை. எனக்கு இப்போல்லாம் 1 hour எபிசோடை நான் ரிவ்யூ பண்ணுறதை விடவும் லைவ்ல நடக்கிற விஷயங்கள் அதுவும் முக்கியமாக இந்த ஒரு வாரம் அதை வச்சு பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நிஜமாக அவங்களோட ரியாலிட்டி அவங்களோட சுயரூபம் தெரியும்னா அந்த 1 hour எபிசோடில் ஓகே அங்கங்கே இருக்கிறத எடுத்து வச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு 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 ஸ்டோரி இருக்கும்ல, அது ஒரு ரியாக்ஷனாக நம்மளுக்கு 1 hour எபிசோடில் காட்டுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் இருக்கும்ல, அந்த ஆக்ஷனை பற்றி அங்கங்கே ஒரு ஃப்ளோவில் எனக்கு தோன்றப்போ இல்லை நான் பார்த்த விஷயங்களை அந்த ஃப்ளோவில் வரும்போது பேசலாம் அப்படிங்கிறதான். இப்போது இந்த இடத்துலையுமே வந்து இன்னைக்கான வீக்கெண்ட் எபிசோடில் சேது சார் வந்து சொல்கிறாரு, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து உள்ளே வந்திருக்காங்க வன்மத்தை கொட்டலாம், ஆனால் ஒரு வாரம் ஃபுல்லாக கொட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சௌந்தர்யா அழுத விஷயத்தை இன்டெரக்டாக மீன் பண்ணுறாரு. ஸோ இதை பற்றிலாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே எபிசோட்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்க பட்சத்தில் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் 1 வீக் தான் இருக்குது அப்படின்னும் போது க்ரூஷியலாக இருக்க இந்த 1 வீக்கில் ஓட்டிங் ப்ராசஸில் கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்தால் தான் டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் வந்து டைட்டில் வின்னர் ஆக முடியும்னா அதுக்கான எஃபர்ட்டாக நம்மளும் போடணும். அது முக்கியமாக நம்ம வந்து வெறும்னே பேசிக்கிட்டு மட்டும் இல்லாமல் ஓட்டிங் ப்ராசஸில் தான் அதை பண்ண முடியும்னா அதை கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு ஓட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் ஆனால் அவங்க டிசர்விங்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து அதை வந்து பார்த்து ஓட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ கைஸ். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரைடே எபிசோட் காட்டுறாங்க. ஃப்ரைடே எபிசோடில் பார்த்திங்கன்னா தர்ஷா குப்தா வந்து ஜாக்லின் கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க தர்ஷா குப்தா, இந்த மாதிரி வந்து அந்த 3rd வீக்லேயோ 4th வீக்கில் அவங்க வெளில போயிருப்பாங்க. தர்ஷா குப்தா, எனக்கு வந்து அந்த வாரம் என்எஃப்பி கிடச்சிருந்தா நான் வெளில போயிருக்க மாட்டேன். அந்த ஐவரனையோ என்னமோ சேர்ந்து தான் எனக்கு நீங்கள் கொடுக்கல. ஒரு வேளை நீங்கள் கொடுத்துருந்தா நான் உள்ளே இருந்திருப்பேன். எனக்கு என்ன டவுட்னா இவங்க வந்து ஜாக்லின் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு என்ன டவுட்னா ஜாக்லின், நீ வந்து நான் வெளில போன உடனே அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குரூப்பில் இருந்த நீ அதுக்கப்புறம் நான் வெளில போனே டக்குன்னு கிளாப்ஸ் வர இடத்துல இருக்க சௌந்தர்யா கூட சேர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டே எடுத்து வைக்கிறாங்க. இந்த இடத்துல யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். தர்ஷா இருக்காங்க, சௌந்தர்யா இருக்காங்க, இவங்க ஃபேட்மேன் சார் இருக்கார். ஸோ ஃபேட்மேன் சார் ஆரம்பித்து விட்டாரா, இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்டேயும் தீபக் கிட்டேயும் பேசுகிற கான்வர்சேஷன் ரூமில் வச்சுக்கிறார். இல்லை ஆப்வியஸாக அதில் சுனிதா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா நான் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கல தீபக் சுனிதா க்ளோஸ்ன்னு. இந்த சில்லாவளி வேலையை பண்ணதுனால தான் தீபக் வெளில போயிருக்காரு. ஏன்னா அவர் நியாயமாக நியூட்ரலாக இருந்திருக்கணும். அவர் முத்துக்கே ஜால்ரா போட்டுட்டு இல்லை சுனிதா வெளிலன்னு வந்து அவங்கக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி ஜாக்லினுக்கு எதிராக சுனிதா செயல்படும் போதோ சௌந்தர்யாவுக்கு எதிராக சுனிதா செயல்படும் போதோ அந்த இடத்துல உட்காந்து அந்த கதையை கேட்கறதுலையும் இல்லைனா அந்த கதையில் நம்மளோட பார்ட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை கன்னிங்காக பண்ணும்போதோ இல்லை ரவி சார் வந்து முத்துவை பாராட்டும் போது ஒரு விஷயம் பண்ணும்போதோ இல்லை முத்துக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிற இடத்துல நீங்கள் முத்துக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஏன் நிற்கலன்னு கேள்வி கேட்கல அப்படின்னும் போது அதை ஏதோ ஒரு இடத்துல தீபக் கேட்டார்னு சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க. அவ்வளோ கேட்ட தீபக் அதை ஏன் வீக்கெண்டில் கேட்கல அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வரும்போது அப்போ பார்ஷியாலிட்டி கேம் தானே தீபக் ஆடுறாரு. ஆனால் சௌந்தர்யாவோ ஜாக்லினோ இந்த விஷயத்தை ஓப்பனாக வீக்கெண்டில் சொல்கிறாங்கல்ல, அப்போ என்ன அர்த்தமாக அங்கே இருக்குது? ஜாக்லின் சௌந்தர்யா அடி வாங்கினதுனால மேபி சொல்கிறதா இருக்கலாம். ஆனால் தீபக் வந்து அதே இடத்துல நியூட்ரலாக இருக்கிறவர் ஜாக்லின் சௌந்தர்யாவை அடித்தாங்க, இல்லைனா அவங்க இப்படி பண்ணது சரியில்லை, அவங்க ஒரு கேமுன்னு ஆடுறாங்கன்னா அதில் எல்லாரையும் தான் டார்கெட் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் போது அப்போ தீபக்கு கேள்வி கேட்குற பட்சத்தில் என்னையும் தான் டார்கெட் பண்ணாங்க, ஆனால் முத்துவை மட்டும் டார்கெட் பண்ணல அப்படின்னு ஏன் தீபக் சொல்லவே இல்லை? அந்த இடத்துல சைலண்ட்டாக இருந்தாருன்றதே அவரோட பார்ஷியாலிட்டி கேமை காட்டுது. ஒன்று இது ஒன்று ஆகட்டும். இப்போ ஜாக்லின் விஷயத்துக்கு வருவோம். கம்பேக் டு ஜாக்லின். இப்போ வந்து ஜாக்லின் வந்து தர்ஷா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஏன் கிளாப்ஸ் வர்றப்போ நீ அங்கே சௌந்தர்யா கூட சேர்ந்தேன்னு தர்ஷா கேட்கும்போது இந்த கேள்வியை கேட்க விட்டது யாருன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை கேட்க விட்டதே நான் வந்து ரவி சார் தான். இதை நான் லைவில் பார்த்தேன். ஆனால் எபிசோடில் இது வரவே இல்லை. அவர் எப்படி சொல்வார்னா
இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தர்ஷாவும் விஷாலும் பேசியிருப்பாங்க. அவங்க என்ன ஏற்கனவே அவங்க தர்ஷா வீட்டில் இருக்கும்போது விஷாலுக்கும் தர்ஷாக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன், அந்த கான்ட்ரவர்சி இருக்கும் இல்லைங்களா, சமையல் விஷயத்தில் விஷால் திட்டினது பண்ணது அதெல்லாம் வச்சு பேசி அப்படி பண்ண இப்படி பண்ண அது ஒன்று போகும். அதுக்கப்புறம் தர்ஷிகா அன்ஷிதா விஷயத்தையும் அவங்க எடுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பண்ணது வந்து சரியா இல்லைடா, இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம், நீ அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்க வேணாம் தர்ஷிகாவுக்கு, இல்லை அதனால தான் அது அப்படி வெளில தப்பாக போயிருக்கு அப்படின்னு ஒரு விதமாக பூசி மழுப்பி விஷாலை வான் பண்ணுற விதமாகவும் அட்வைஸ் பண்ணுற விதமாக ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவங்க பண்ணுவாங்க. அவங்க பேசுகிறது தான் நம்மளுக்கு எப்படின்னு தெரியும்ல, புரியும் ஆனால் புரியாது, சொல்லுவாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே இருக்கும். அதே மாதிரி தான் பண்ணாங்க. இதை வந்து ஏற்கனவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக எல்லாரும் வந்து தப்பு தப்புன்னு சொல்லும் போதே விஷால் வந்து அதை தானாக வந்து ஒத்துக்காமல், இல்லைனா வந்து இது இப்படித்தான் இது இப்படி தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு அவ்வளோ வந்து அவரோட விஷயத்தில் அவர் ஸ்டபனாக இருக்க பட்சத்தில் அதுக்கு வெளில வந்து அதுக்கான கான்சிக்வன்சஸை அவர் ஃபேஸ் பண்ணட்டும், அது வேறு விஷயம். ஆனால் தர்ஷா கேட்டு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது பூசி மழுப்பி எப்பயும் போல் விஷால் ஒரு பதில் சொல்லிட்டாரு. ஸோ இது இவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட் இங்கே பண்ணதை பார்த்த ரவி சார் என்ன பண்ணுறாருனா, தர்ஷாவை கூப்பிட்டு தர்ஷா வந்து பண்ணிட்டு வந்து ரவி சார் கிட்டே உட்காராங்க. அங்கே ரவி சாரை தவிர யாரும் கிடையாது. ஸோ ரவி சாரும் தர்ஷாவும் தான் இருக்காங்கன்னா, நீ விஷாலை மட்டும் இவ்வளோ பண்ண செஞ்சல, அவன் பண்ண தப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ ஏன் மற்றவங்கள பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் வந்து எல்லாரையும் தானே பண்ணேன் அப்படின்னு. அதே மாதிரி விஷால் கிட்ட அவங்க இன்னொன்று அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக தர்ஷிகா, அன்ஷிதா அப்புறம் சவுண்டு பற்றியும் தப்பாக பேசியிருப்பாருல்ல விஷால் ஸ்டார்டிங்கில். அதுதான் ஹோஸ்ட்டே அட்வைஸ் சாரி பாருங்கள் நானே மறந்துட்டு பாருங்கள். ஹோஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, டீ கடையில் உட்காந்து ஒருத்தங்களை பேசுகிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டீங்க, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இந்த தர்ஷிகா அன்ஷிதா விஷயத்தில் நம்ம மறந்தே போயிட்டோம் பாருங்கள். ஸோ இவ்வளோ வேலையும் அவர் பண்ணியிருக்க பட்சத்தில் தர்ஷா வந்து சவுண்டோட ஃப்ரெண்டு அப்படின்றத அவங்க நல்லாவே வந்து எல்லா இடத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வெளியும் சரி உள்ளேயும் சரி அதை அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்க பட்சத்தில் நீ ஏன் அப்படி பேசின, அப்படி நீ பேசியிருக்க கூடாதுல்ல சவுண்டை பற்றி, அது வந்து இப்படி போயிருக்குன்னு சொல்லலை, பட் ஆனால் அது தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் பண்ணும்போது எப்படி தர்ஷிகா அன்ஷிதாவுக்கு ஒரு சப்பக்கட்டை அவர் கட்டுவார், அப்படி தான் வந்து சௌந்தர்யா கட்டுவார். இதுலேயும் சௌந்தர்யா கிட்ட ஒரு சாரி கேட்டது அவருக்கான ப்ளஸ்ஸாக வேறு ஆகிற பட்சத்தில் அதை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்ட சௌந்தர்யா அந்த சாரி அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் இவருக்கு என்ன அந்த விஷயத்தை பூசி மழுப்புறதுக்கு என்ன கேட்கவா வேணும், ஜஸ்ட் லைக் தட் பூசி மழுப்பிட்டாரு. ஸோ இதை வந்து என்ன கேட்குறாருன்னா ரவி சார், நீ சௌந்தர்யாக்காக மட்டும் விஷால் கிட்ட பேசினல, அப்போது மற்றவங்களே நீ ஜாக்லின்னு சொல்ல மாட்டார், மற்றவங்க தப்பையும் மற்றவங்க விஷயத்தையும் நீ பேசணும்ல அப்படின்னும்போது, இல்லையே நான் பேசியிருக்கனே செஞ்சுருக்கனே அப்படின்லாம் சொல்லி அவங்கள உசுப்பேற்றும் போது அப்போ அவங்க மைண்டுக்குள்ளே என்னென்னலாம் விஷயம் வந்துச்சோ அதெல்லாம் எடுத்து ஜாக்லின் கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஜாக்லினுக்கும் தர்ஷாக்கும் ஆகலை. ஏன்னா அந்த ஐவர் என்ன ஜாக்லின் இருக்காங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த கொஸ்டினை தான் எடுத்து வந்து வைக்கிறாங்க. ப்ளஸ் விஷாலும் வந்து ஜாக்லினை பற்றியும் பேசியிருக்காரு, சௌந்தர்யாவை பற்றியும் பேசியிருக்காரு. இவங்க சௌந்தர்யாவை மட்டும்தான் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த இடத்துல இவர் ஜாக்லினுக்கு வந்து ரவி சார் சப்போர்ட் பண்ணுறாரா, இல்லை தர்ஷா குப்தா உசுப்பேத்துறாரா, இல்லை ஜாக்லின் கூட யாருக்கெல்லாம் இந்த கான்ட்ரவர்சி இருக்கோ அவங்கெல்லாம் உசுப்பேற்றி அவங்கள ஏற்றி விட்டுட்டு என்ன சொல்கிறது அந்த கோல் முட்டித்தனம்னு சொல்லுவாங்களே அதை பண்ணுறாரா அப்படின்றது என்ன சொல்கிறது, அவர் பண்ணுறது தப்புன்னு தெரியுது. அதை யார்கிட்ட எப்படிலாம் வந்து சந்து பொந்துலலாம் வந்து பூசி மழுப்பி பண்ணுறாரு அண்ணும்போது, ஆனால் எப்படி பண்ணாலுமே முத்து ஒரு டார்கெட்டே பண்ணலை, மற்றவங்க கிட்டலாம் வந்து ஒருத்தர் சண்டை பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்லா அப்பட்டமாக தெரியுதுன்னும் போது இப்படி வந்தது தான் தர்ஷா குப்தாவுக்கு வந்து ஜாக்லின் கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கணும்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அப்படி அந்த கொஸ்டினை வைக்கும்போது ஜாக்லின் வந்து எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி கெத்தில் அவங்க சொல்கிற ஒப்பீனியனை ஸ்ட்ராங்காக எடுத்து வைப்பாங்க அப்படின்னும் போது இதுதான் சௌந்தர்யா கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம யோசிச்சாலுமே இப்போ சௌந்தர்யாவுமே நல்லாவே கவுண்டர் கொடுக்குறாங்க, சூப்பராக கேள்வி கேட்குறாங்க அப்படின்னும் போது இது ஜாக்லினோட விஷயமா வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2-3 விஷயத்தில் ஜாக்லினையும் காட்டுறாங்க, சௌந்தர்யாவையும் காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே அவங்களுக்கான விஷயத்தை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறதுல ரொம்பவே வந்து ஸ்டேபிளாக கன்சிஸ்டண்ட்டாக அதை எடுத்து வைக்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஜாக்லின் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து கிளாப்ஸ் வருதுங்கிறதுக்காக அது வந்து நான் விளக்கம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உனக்கு என்எஃப்பி கொடுத்தாங்க அதை பற்றி அவங்க பேசாமல் நான் வந்து கிளாப்ஸ் அப்போ தான் போய் சௌந்தர்யா கிட்ட சேர்ந்தேன்னு நீ சொல்கிற, அது அப்படி அதுக்கு முன்னாடி இருந்தே நான் சௌந்தர்யா கூட ஃபேன் தான், நீ தான் அதுக்கப்புறம் போய் அவ கூட ஃப்ரெண்டான அப்படின்னு சொல்கிறது. சௌந்தர்யா அங்கே இருக்காங்க அப்படின்னும் போது இதில் வந்து ஐவரணி அப்போல்லாம் நீ சொல்கிறல அதில் எனக்கு வந்து விருப்பம் அதில் எனக்கு இஷ்டமே இல்லை அப்படிங்கிற விட அந்த ஒப்பீனியன் அது உன்னோட பெர்ஸ்பெக்டிவ், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அது என்னோட புரிதலுக்கு அது அப்படி இல்லை அப்படிங்கிறதா அப்படின்றத கிளாரிட்டியாக கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு வந்து அந்த டீம் கூட ஒத்துப்போல இல்லை கேர்ள்ஸ் டீம் கூட ஒத்துப்போலன்னு சொல்லும் போது அந்த கான்ட்ரவர்சி இருக்குன்னா அந்த பெட்ரூம் விஷயத்தில் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கேம் பிளே பார்த்து அவங்களா வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோ என் மேலே ட்ரஸ்ட் வச்சு அதை பண்ணாங்களே தவிர, ஆனால் வந்து நானாக வந்து எனக்கு வந்து ஓட்ஸ் ஏறுது இறங்குது இல்லை சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் வருது அப்படிங்கிற சௌந்தர்யான்னு அவங்க மீன் பண்ணவே இல்லை. அதான் ஏற்கனவே சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு இது போயிட்டுருக்கே கோல்டு வார், அப்படி இருக்கும்போது அவங்க சௌந்தர்யா பேரை மீன் பண்ண போகிறாங்க.
அவங்க தர்ஷா சௌந்தர்யா பேரை மீன் பண்ணி சொன்னாலும் இவங்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த குறையுது ஏறுது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை. எனக்கான கேம் பிளேவை பார்த்துட்டு ஃபஸ்ட் 2 வீக்ஸ் வந்து இப்போ என் கூட ஒத்து போகாது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு என்னை நம்பினாங்க. அதுதான் நடந்ததே தவிர இந்த ஐவர் அணின்னு சொல்கிறதோ இல்லை கிளாப்ஸ் வந்ததுனால அப்படி போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. அது உன்னோட பெர்ஸ்பெக்டிவ், இதுதான் எனக்கான கிளாரிட்டி, இதுதான் நான் கொடுக்கவும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக ஆணித்தனமாக அவங்க அந்த இடத்துல அவங்களோட பதிலை பதிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதோட எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. லைவ்ல இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் போச்சு. இதை ரொம்பவே கீனாக வாட்ச் பண்ண சௌந்தர்யா அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே போயிட்டு சௌந்தர்யா வந்து ரவி கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வரணும், சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஏதோ ஒரு சண்டையை பண்ணி விடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு ரவி சார். ஏன்னா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற இடத்துல முத்துவை தவிர வேறு யாரையுமே அவரால் வச்சு பார்க்க முடியல. இல்லை அந்த பிஆர் வேலையை வெளில நல்லா பண்ணார்னா உள்ளே வந்து இன்னும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மையாக இருக்குது. ஏன்னா ரன்னராக வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் சௌந்தர்யா இருக்காங்க, அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஜாக்லின் இருக்காங்க. தீபக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்சத்தில் தீபக்கை ஒரு வழியாக வெளில அமிச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் யார்? ஜாக்லினும் சௌந்தர்யாவும். அப்படின்னும் போது இது அப்பட்டமாக தெரியும் போது இது நியாயமா ரவி சார் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. அஸ் எ ரிவ்யூவராக நீங்கள் பேசுறது செய்யறது அப்படின்லாம் இத்தனை வருஷமாக உங்கள் மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா, ஒரு மரியாதை இருக்குன்னா, நீங்கள் ஒரு வாரம் உள்ளே போய் விளையாடும் போது உங்களுக்கெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் கிடச்சிது. நீங்கள் வெளில வரும்போதும் சரி ஓகே ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை அந்த கேமோட அந்த ஃப்ளோவோ உங்களால் அங்கே கண்டினியூ பண்ணலன்னு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் வெளில வந்து ட்விட்டர்லேயோ மற்ற ஸ்பேஸ்லேயோ முத்துக்கு பிஆர் கொடுத்தே தான் பிஆர் வேலையை பார்த்து தான் இன்றைக்கி முத்து டாப்பில் இருக்கார். அவர் கேமை தப்பாடுறாரு சரியாக ஆடுறாரு அப்படிங்கிறத மீறியும் நீங்கள் பேசின அந்த பேச்சு தான் ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது என்னோட மெஜாரிட்டி என்ன சொல்கிறது ஒப்பீனியன். ஏன்னா நான் வந்து முத்து சார் ரவி சாரோட நிறைய சீசன் இன்ஃபேக்ட் 3rd சீசனில் இருந்து அவரோட ரிவ்யூஸை பார்த்தவன். இன்ஃபேக்ட் அஸ் எ ரிவ்யூவராக ஆகணும்னு எனக்கான மோட்டிவேஷன் ஆரம்பித்த இடமே ரவி சார்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரிவ்யூவராக நான் அவரை பார்த்துருக்கேன், ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிவ்யூவராக நான் அவரை பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த வாட்டி அவர் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகும்போது நானும் நிறைய வீடியோஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். அப்படின்னும் போது அவர் வெளில வந்து ட்விட்டர்லலாம் பார்க்கும்போது நான் அதை ஃபுல்லாலாம் ஃபாலோ பண்ணலை. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பயஸ்ட்டை தான் வந்து அந்த ட்விட்டர் ஸ்பேஸ்லாம் பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சாலும், ஆனால் இந்தளவுக்கு பிஆர் வேலையை வந்து அவர் அப்பட்டமாக வெளில பண்ணியிருக்காரா அப்படின்னு உள்ளே போய் அவர் இப்போ பண்ணுற வேலையை பார்க்கும்போது தான் தெரியுதுன்னா இது அவரே ஒத்துக்கிறாருனா என்ன ரவி சார் இது இப்படி உங்கள் இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அப்படின்னும் போது இந்த இடத்துல தான் வீக்கெண்டில் நேற்று ஹோஸ்ட்டும் கேள்வி கேட்குறாரு. இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல இது அதாவது நான் வந்து என்ன சொல்கிறது இந்த வீக்கெண்ட் எபிசோடு எப்பயுமே நான் வந்து ஃபுல்லாக வந்து அது போன ஃப்ளோலே போகணும் அப்படிங்கிறத விட ஒரு டாபிக் எடுக்கும்போது அதுக்கான ரிலேட்டட் விஷயங்கள் என்ன இருக்கோ அதை ஜாயின் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். ஸோ வந்து கண்டினியூஸாக என்ன நடந்தது அப்படிங்கிறத விடவும் அதுக்கான ரிலேட்டட் விஷயங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ரிவ்யூஸ் இருக்கும்னா என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஸோ வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத விட ஏன் நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கைஸ். ஸோ வந்து என்னோட வீடியோஸ் இப்படி இருக்கும்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த புரிதலோட பார்க்குறவங்க இதை புரிஞ்சுப்பீங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இதை தான் வந்து ஹோஸ்ட் வந்து கேட்பாரு. இந்த மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸை இப்போ உள்ளே விட்டுருக்காங்க, அது ஏன் விட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உள்ளே இருக்க டாப் 8 கூட எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு டாஸ்க் வச்சு பண்ணது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னும் போது நீங்கள் இப்போ உள்ளே பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து அவர் அந்த கேள்வியை போடும்போது ஃபஸ்ட்டு ரவி சார் கிட்டேருந்து ஆரம்பிக்கும் போது இல்லை சார் நான் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க, எனக்கு கிடைச்ச இது 2வது சான்ஸு. ஸோ இந்த சான்ஸை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து எனக்கான விஷயத்தை பண்ணேன். அதை நான் ரொம்பவே எனக்கான ஜஸ்டிஃபிகேஷனோட நியாயமாக பண்ணேன்னு நான் நம்புகிறேன். அப்படின்னும் போது அப்போ நீங்கள் செஞ்சது சரியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதை வன்மத்தை கொட்டினதோ இல்லை முத்துவ கார்னர் பண்ணதோ. பட் ஆனால் அதை டேரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சேது சார் கேட்கல, அவர் வாயிலேருந்தே வாங்க பார்க்குறேன். ஓகே எனக்கு அது சரின்னு தான் சொல்லுங்க சார். எனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுத்த பிக் பாஸ்க்கும் தேங்க்ஸ். நான் அப்போ 1 வீக் ஆனதை விட இந்த 1 வீக் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணுது, நல்லாவே பண்ணியிருக்கேன்னு தோணுது. அதே மாதிரி என்னோடது எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் அப்படின்னும் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் வெளில போயிட்டோம் அப்படின்னும் போது அதை எக்ஸ் கண்டஸ்டன் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறார். வெளில போயிட்டோம் போது எங்களுக்கான இது செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் போட்டு யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சோம். அதை நான் நல்லா செஞ்சேன்னு எனக்கு தோணுது. அப்படின்னும் போது சரி ஓகே நீங்கள் கெஸ்ட்டாக வந்தால் இது பண்ணியிருக்க மாட்டீங்களான்னா இல்லை கண்டிப்பாக பண்ணியிருக்கோம், வேறு மாதிரி இருந்திருக்குமா உங்களோட அப்ரோச்சுன்னா? ஆமாம் கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்படின்னும் போது நான் கேட்குறேன், அப்போ அந்த டாஸ்க்குக்காக மட்டும்தான் ரவி சார் இதை பண்ணார் அப்படின்னா அவர் வந்து அங்கே உள்ளே இருக்க டாப் 8 எல்லாரையும் தானே அட்டாக் பண்ணியிருக்கணும். ஏன் முத்துவை மட்டும் அட்டாக் பண்ணல? தீபக்கை ஏதோ ஒரு இடத்துல பண்ணார், அதையும் ஒரு ரூமில் தனியாக இருக்கும்போது தான் பண்ணார். மற்றவங்க முன்னாடி லிவிங் ஏரியாலேயோ இல்லைனா கார்டன் ஏரியாலேயோ பண்ணலை. ஆனால் மற்றவங்க விஷயம்னு வரும்போது மட்டும் அதை காமனாக எடுத்து வச்சு எல்லாம் பண்ணது அப்படிங்கிறது இது வந்து நீங்கள் வந்து
உங்களுக்காக பண்ணீங்க அப்படிங்கிறத விட முத்துக்காக தான் அங்கே உள்ள பண்ண வந்தீங்க அப்படிங்கிறத அப்பட்டமாக சொல்லும்போது இது ஃபேரே இல்லை ரவி சார் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ப்ளஸ் வந்து இதே இடத்துல ஜாக்லின் சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்ணணும்னு அதுக்கு முன்னாலே உட்காந்து அந்த ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் மண்டையை கழுவுனதும் ரவி சார் தான். இதெல்லாம் எபிசோடில் வரவே இல்லை அப்படின்னும் போது இதில் சுனிதாவையும் சாச்சனாவையும் உசுப்பேத்தி விட்டது ரவி சார் தான். இதில் சுனிதா ஸ்பெசிஃபிக்காக சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சுனிதா கிட்ட சொன்னதும் ரவி சார் தான். அப்படின்னா நீங்கள் முத்துக்கு இப்போ பிஆராக வந்திருக்கீங்க ரவி சார், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. சரி, எமோஷனல் சப்போர்ட் வச்சுட்டு தான் ஜாக்லின் வந்தாங்க அப்படின்னு ஜாக்லினுக்கும் சுனிதாக்கும் ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குன்னா அதை உசுப்பேத்தி விட்டதும் ரவி சார்னா, அப்போது ஜாக்லினை வந்து நீங்கள் வந்து நான் வந்து நம்பின 2 பிளேயர்ஸ் வந்து இப்போ வந்து அந்த இடத்துல இருக்காங்கன்னும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஹோஸ்ட் கிட்ட சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் நம்பின அந்த 2 பிளேயர்ஸ் இப்போ ஓகே டாப் செகண்டில் இருக்காங்க, இல்லைனா வந்து அவங்களுமே டாப் 3க்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பேசினாலுமே அப்போ டார்கெட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் 2 பேரையும் தானே டார்கெட் பண்ணணும், ஏன் ஜாக்லினை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது, அப்போ முத்துக்கு நீங்கள் அப்பட்டமாக சொம்பு திக்கிறீங்களா, பிஆர் வேலை பார்க்குறீங்களா, இல்லை முத்துவை பிராண்ட் பண்ணுறதுக்கு வெளில பண்ண வேலை பார்த்தாதுன்னு உள்ளேயும் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி கேட்டால் இதுக்கு அவரே ஆமாங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. ஆனால் ஹோஸ்ட் முன்னாடி அதை மாற்றி பேசும்போது அப்பட்டமாக அவர் மேலே இருந்த மரியாதை சுத்தமாக அந்த இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னும் போது அவர் வெளில வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான விஷயம் நான் பார்க்குறேன். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணாலுமே அவங்களுக்கான நியூட்ரல் ஒப்பீனியனில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜியாக ஒரு கேம்காக பண்ணியிருந்தா ஓகே, அவர் அந்த டாப் 5ல உள்ளே போகணுன்னு பண்ணியிருந்தா ஓகே. ஆனால் முத்துவை டைட்டில் வின்னர் ஆக்கணுன்றதுக்காக அவர் பண்ணியிருந்தா இது டோட்டலி அன்ஃபேர் ரவி சார் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தோணுது. நம்ம மற்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் கைஸ். தேங்க்யூ.